முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முத்துசாமி. அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கவனித்து வந்த மின்சாரத்துறையானது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வசமும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையானது அமைச்சர் முத்துசாமி வசமும் வழங்கப்பட்டது. இதற்காக பார்த்திங்கன்னா அமைச்சர் பார்த்திங்கன்னா நம்ம தங்கம் தென்னரசு பார்த்திங்கன்னா முதலமைச்சரிடம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ஆவணங்கள் எல்லாமே பெற்றிருக்காங்க. ஏன்னா நிதி நிலைமை பார்த்திங்கன்னா சரியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கையில் எடுத்திருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா மிக விரைவில் வந்தால் மீண்டும் அந்த இலாக்காக்களை பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதுவரை பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை பார்த்திங்கன்னா நிதியமைச்சர், அதாவது பிடிஆர் இருந்த நிதியமைச்சர் பதவி வாங்கின தங்கம் தென்னரசிடமே இன்னொரு இலாக்காவும் சேர்ந்து, அதாவது மின்சாரத்துறையும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை பார்த்திங்கன்னா முத்துசாமி அப்படின்ற அமைச்சர்கிட்டையும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாருங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா இலாக்காக்கள் பார்த்திங்கன்னா இதற்காக இலாக்காக்கள் மாற்றுவதை முதலில் பார்த்திங்கன்னா ஆளுநர் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த தீர்வுகள், அதாவது நம்ம செந்தில் பாலாஜி நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததாக செய்திகள் வந்தது. ஆனால் தற்பொழுது நிதி நிலைமை பார்த்திங்கன்னா சரி செய்யணும் அப்படின்ற காரணத்தால் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் பதவிகளை மாற்றியிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர்கிட்ட பார்த்திங்கன்னா முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற அமைச்சர்களாக பார்த்திங்கன்னா திகழ்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டனும் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.